உலகம் முழுக்க பேசும் அனைத்து நல்லுள்ளக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் சீரிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எதுக்கு சொல்ல மாட்டேன், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர் அந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் இது மாதிரி சோஷியல் மீடியாஸில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர் இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஷேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், மெயில் இது மாதிரி ஓப்பன் ஆகுது. நான் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அது செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு ஏபிகே ஃபார்மேட்டில் அங்கே போய்டும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் இன்ஸ்டால் ஆனதை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வீடியோ எடிட்டிங்கான ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்க ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்கட் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட்டிங் அது பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ண பிறகு கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை உங்கள் கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஆட் சிம்பிள் இருக்குல்லையே ஆட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோஸில் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் மோட் கொடுத்துருக்காங்க, க்ராப் பண்ணிக்கிறது. ஸோ நிறைய நீங்கள் வந்து வீடியோஸில் ஆட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னா உள்ள நீங்கள் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறனாலும் கிளிக் பண்ணி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் யாராவது புதுசாக வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 720p வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 10HD உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கார்னரில் இந்த சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 360p அப்புறம் 720p இந்த ரெண்டு ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆனது பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆனது பண்ணிக்கங்க, கேலரியில் சேவ் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து IVY என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே இல்லை குவிக் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிப்பன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக் இப்போ லெஃப்ட் சைடு எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி ரைட் சைடு வேணா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வேணா லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க இந்த சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணா மொத்த அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற வகையிலும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் எந்த வகையில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஆஃபும் பண்ணாமல் லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு அப்ளிகேஷன்ஸ் டைரெக்டாக இது மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஷார்ட்கட் மெத்தடாக இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. எனக்கு பிடித்தமான அப்ளிகேஷனும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷனுக்குள்ள ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் ஏதாவது முக்கியமான ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ DYDX இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ எட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஆட் ஆகிருக்கிறதுனால ஷார்ட்கட் மெத்தடாக அது நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக நீங்கள் கீழே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. பிடித்தமான ஒரு அப்ளிகேஷனும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்ஜ் மாஸ்க் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் கார்னர்ஸ் சேஞ்ச் பண்ணதாகட்டும், இல்லை ரவுண்ட் கார்னர்ஸில் உங்களுக்கு லைன்ஸ் போகிற மாதிரி ஆகட்டும், இல்லை உங்களுக்கு வந்து வரக்கூடிய மெசேஜ் ஆப்பிள் ஃபோனில் வர மாதிரி வரணுமா, இல்லை சாம்சங் ஃபோனில் வர மாதிரி வரணுமா, இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்டைல்ஸில் உங்களுக்கு வரணுமா அப்படின்றதும் டேரெக்டாக இதுலேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பிக் ஐகான் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும் அது மாதிரி வருது. புக் மார்க் ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிராஸில் வர மாதிரி வரும். ஸோ இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே சாம்சங் மெசேஜ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் ஃபோனில் உங்களுக்கு எப்படி வருமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். இதே மாதிரி ஆப்பிள் மெசேஜ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் எட்ஜஸில் லைட்டிங் வந்து மூவ் ஆகிற மாதிரியே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எட்ஜ் லைட்டிங்கிறது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் லைவ் டிரான்ஸ்கிரைப் பண்ணுற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு லைவாக நீங்கள் வந்து பேசுகிற விஷயங்களை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வடியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உலகம் முழுக்க பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பின்னாடி நீங்கள் வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷனும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்து இந்த எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு இதில் எந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இது நம்ம டெக்னாலஜி சம்பந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்த புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு முக நன்றி, வணக்கம். Are you listening? Damn.